பிரச்சனைன்னு கத்துறாங்க, அதுக்கு போய் பார்க்க முடியல, எதுக்குமே தலையிட முடியல. கேட்டா நான் கன்ஃபியூஸ் ஆறேன். இத பதில் எப்படி எடுத்துக்க முடியும்? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. I lost myself in this negative energy. I totally lost myself. நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் வந்த நாள்ல இருந்து தெளிவா சொல்றது என்னன்னா, இங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எதுவா வேணா இருக்கலாம், இந்த வீட்டுக்குள்ள நான் நம்ப மாட்டேன். என்னமா சொன்னார் கையில் அடிபட்டதுக்கு? பெரிய அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணது. சாம்பார் ஆப் எனக்கு. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 55 எபிசோட் 56 ஓட ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. மனுஷன் உள்ள வந்தோடனே ஆடியன்ஸை பார்த்து இந்த வாரம் பிபி ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அங்க உட்காந்துருக்க ஆடியன்ஸ் சாப்பிட்டு பேரும் ஃபயரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. ஃபயரா இந்த வாரம் பிபி ஸ்கூல் டாஸ்க் விளக்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, நீங்களாம் இருக்கிற வரைக்கும் பிக் பாஸ் ஷோ எதுவுமே பண்ண முடியாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் நாப்ல ஆளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவன் ஜோடியோட தான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கேரக்டர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஃப்ரைடே எபிசோட போய் பார்த்து வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஒருத்தர் ஷோல வாக்குமூலம் கொடுத்துருக்காப்ல, அதை போய் பார்த்து வாங்கன்னா அவரே சொன்னாரு. ஒரு வாக்குமூலம் ஒன்று நடந்திருக்கு, ஓகே, அதையும் பார்த்து வந்துரும். இந்த ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி எப்ஜே கிட்ட கேட்டுக்கும் போது அவன் என்ன சொல்லியிருந்தான், இந்த வாரம் முழுக்க நான் எதுவும் பண்ணலன்றதை நீங்களும் சொல்லிட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஜெயிலுக்கு போய் முழுக்க வைபு மட்டுமே பண்ண போறேன், அதுக்கு எனக்கு வினோத்தனா தேவை அப்படிங்கிற மாதிரி வினோத்தை தூக்கிட்டு போய் அங்க அவரை ஓரமா படுக்க போட்டுட்டு இவன் வெளியே இருக்கும் போதும் டாஸ்க்லையும் என்ன வேலையை பார்த்துட்டு தானோ அதை தான் ஜெயிலையும் பார்த்துட்டு இருக்கான். நைட்டுன்னு கூட பார்க்காம வியானா பீன் பேக் போட்டு உட்கார்ந்துருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வியானா சொல்லுது, நீ என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்காத, நீ கேர் எடுத்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே என்ன கேட்குதுன்னா, ஆதரே சொல்லும் போது மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன, ஆனா இப்ப மட்டும் நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதான் எனக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். திரை வந்து அப்படி சொல்லும் போது உனக்கு பிடிக்கல, அதுக்கு வியானா வந்து உனக்கா தெரியல நடிக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், நான் ஒன்னும் போய் சொல்லல, எனக்கு சத்தியமா தெரியல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு பார்த்தான். கடைசி வரைக்கும் அந்த புள்ள உடலனோடனே எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டான். சரி தூக்கம் வருதா தூங்குன்னு சொல்லி எஞ்சி போனா கூட ஓ கண்ணத்தை காட்டு நான் கிள்ளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிள்ளிட்டு தான் விடுவேன், கிள்ளிக்கிட்டலாம் இருந்தா. அப்பயும் வேணா என்ன சொல்லுது அப்படின்னா, வேற யாராச்சும் என்ன ஹக் பண்ணாலோ தொட்டாலோ எனக்கு வந்து தப்புங்கிற மாதிரி தோணும், ஆனா நீ தொடும்போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல, எனக்கு ஹார்ட் பீட்ல டப்பு 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 அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்குது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆக மொத்தம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஓரளவுக்கு அவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல காமிச்சாலே கடுப்பு தாண்டா ஆகுதுன்ற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. என்ன அண்ட் அதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனா அந்த வாக்குமூலம் மேட்டரே வருது. காலைல சாண்ட்ரா போயிட்டு எப்ஜே கிட்ட என்னடா கையெல்லாம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, கையெல்லாம் பெருசா ஒன்று அடிப்படலாங்க, பார்வதியை வேலை வாங்குறதுக்கு தான் சும்மா கட்டு போட்டு சுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுட்டிருக்கான். அதை பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. அட பாவி, நீ எல்லாம் ஒரு கேப்டனாடா, அதாவது கிச்சன்ல தான் பல பிரச்சனைகள் இந்த வாரம் வந்துட்டு இருந்துச்சு, கிச்சன்ல பிரச்சனை வராம பார்த்துக்க வேண்டியதே ஒரு கேப்டன் தான். கடத்துல இவன் பண்ண டிராமாவால தான் அவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. சமைக்க தெரியாது, கூட ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட அடுத்தவங்க சொல்லி கொடுத்தலாம் நீ சமைக்க கூடாது, அதுவே ரூல் பிரேக் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டது இவன் தான். வெசல் வாஷிங் வேற யாரும் பண்ணக்கூடாது, நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் பார்வதியை பார்க்க வைக்கிறதுக்கு தான் இவன் இவ்வளவு ஆக்டிங் பண்ணிருக்கான் போல இருக்கு. அண்ட் அதை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாம என்னமோ உண்மையிலேயே அடிபட்ட மாதிரி அவ்வளவு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணி இப்ப அது ஏதோ பெருமையா சொல்லிட்டு இருந்தான். அப்ப சாண்ட்ராவே கேட்டாங்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட அவங்க எந்த வேலையும் பண்ணாம சுத்திட்டு இருந்தாங்களே, அதான் இந்த வாரம் ஃபுல்லா வேலை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். அவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அவ்வளவு பெருசா ஒண்ணுமே ஆகலக்கா. அப்படியா? வேலை வாங்கணும்னு நான் கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அப்ப சாண்ட்ராவே சொன்னாங்க, பாவண்டா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா, அவளே பீரியட்ஸ்ல இருக்கா, 15 பேருக்கு சமைக்கிறதுலாம் சாதாரண விஷயமா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, 3 நாளும் நான் தாங்க சோறுலாம் ஆக்கி போட்டேன், அவ வந்து பொரியல் மட்டும் தான் பண்ணா, எக்ஸ்ட்ராவா பார்த்தது வெசல் வாஷிங் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லா சமையல் நான் தான் பண்ணேன், அவ வந்து கூட்டு பொரியல் மட்டும் பண்ணிட்டான். ஆக மொத்தம் பார்வதியை பழி வாங்கணும், எல்லா வேலையும் பார்வதியை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவன் வாலண்டரா கை உடைஞ்ச மாதிரி கட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி சீனெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அட்லீஸ்ட் இதை போய் யாருக்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணியிருந்தா கூட 4 பேர் போய் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனா இவனுடைய இன்டென்ஷனே யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது அப்படிங்கிறது தானே. அதனால இதை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டு கடத்துல சாண்ட்ரா கிட்ட போய் சொல்லிட்டான். அவகிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கின வேலை வெசல் வாஷிங், அதுக்கும் ஆள் யாரையாச்சும் கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னா அவதான் வந்துட்டு வேணாம். ஒரு பக்கம் எஃப்ஜேக்கு கையில பெருசா ஒன்றும் அடிப்படல, அவன் பார்வதியை பழி வாங்கணும், பார்வதியை வேலை வாங்க வைக்கணும், இதுக்காக தான் ஒரு டிராமா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொன்ன விஷயம் நம்ம எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னொரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயத்தை இப்ப கனி வந்து ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஆதிரியே நம்ம எதுக்காக எல்லாரும் கழுவி ஊத்திருப்போம் அப்படின்னா,
ஆதிரே இந்த ஷோக்குள்ளேயே வந்து அவங்க வாயாலே சொல்லியிருப்பாங்க எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, அண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே இங்க வந்து எஃப்ஜே கிட்ட ஒரு லவ் கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்னம்மா நீயே தான் வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள வந்து எஃப்ஜே கிட்ட வாலண்டரா வேணும்னே ஒரு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்றீ, இது நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த ரீசன்னால தான் ஆதிரே இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கத்தானே செய்யுது. அண்ட் ஆதிரே இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே என்ன சொல்லியிருப்பானா, வெளியே பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பழகிறது எனக்கே ஒரு மாதிரி தப்பா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதை பார்க்கும்போது இவன் தான்டா மனுஷன், இவன் தான்டா மானஸ்தன், கரெக்டா பேசுறான்டா, வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து எப்படி பழகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப சார் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரா, கனி வந்து எஃப்ஜே கிட்ட கேட்கறாங்க, உனக்கும் வியானாக்கும் இந்த மாதிரிலாம் போகுதே வெளியே, உனக்கு வெளியே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கே தெரியுது இவனும் இதே ஷோக்குள்ள வந்து எல்லார்கிட்டயும் அவனுக்கும் வெளியே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்ற விஷயத்தை கன்வே பண்ணிருக்கான் போல இருக்கு. அப்படி கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே வச்சுக்கிட்டு தான் இப்ப வியானா கிட்ட கொஞ்சி குழாவிக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மி ஒன்னும் பிரச்சனை இல்லை அம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் போல. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இவன் வந்து உள்ள எப்படி பண்றான்றது ஒரு பிக்சர் வெளியில போச்சு, உனக்கு அது ஓகேவா? இப்ப கனி கேட்கறது கூட எப்படி சமாளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள பெருசா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐம் வெரி கிளியர் அபவுட் திஸ். இதை தான் நான் ஆதிரை கிட்ட கூட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப கனி என்ன கேட்டாங்கன்னா, நீ ஆதிரையும் பழகுனதே வெளியே தப்பா தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வைல்ட் கார்டு என்ட்ரில வந்தவங்க சொன்னாங்க இல்லையா, அப்போ உட்காந்து நீ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்போ நீ வியானா கூட பழகுறது வந்து அதை விட பல மடங்கு வெளியே தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அது எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் அவகிட்ட மட்டும் ஜாலியா பேசலையே, இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டுமே அதே மாதிரி ஜாலியா தானே பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இதுல வியானாவுமே சுபிக்ஷா கிட்ட கேர் கிடைக்கல, என்கிட்ட தான் கேர் கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காளே தவிர்த்து மற்றபடி அவளுக்கு என் மேல எந்த விதமான ஃபீலிங்கும் கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் வீடு அம்மி அப்படிதான் சுத்திட்டு இருக்கான்றான். ஒரு மாதிரி வீடு அம்மி அந்த ஜோன்ல தான் அவ இருக்கா. எஃப்ஜே சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பைத்தியமா இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய பைத்தியக்காரத்தனத்தை 1 எபிசோடு வரைக்கும் போய் டெலிகாஸ்ட் பண்ணி அதை பார்க்க வைக்கிற நம்ம பைத்தியமான ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து கொஞ்சி பேசுவாங்களா, நீ என்ன தொட்டாலும் நீ ஹக் பண்ணாலும் எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாக தெரியுமா, என்கிட்ட அதிகமாக கேரளம் கடை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சி குழாவிப்பாங்களாமா. கேட்டா எஃப்ஜே இதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுறாராமா. இன்னொரு பக்கம் வியானா இவர்கிட்ட தான் கேர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பழகுறாங்க தவிர்த்து மற்றபடி வீடு அம்மியும் தான் இருக்காங்களா. ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல தெளிவா இருக்கீங்க. அவருக்கு இதுல கனியும் சும்மா விடல, பல கிராஸ் கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லடா நானும் விக்கல் ஸ்பீக்கர்லாம் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கலாய்க்கிறோமே அதெல்லாம் உனக்கு ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற அது புறா ஓகேன்னு சொல்லி கேட்டா இவர் கேமரா முன்னாடி சொல்லிட்டாராமா, சாந்தம்மா இங்க பாருமா, இங்க பண்றதெல்லாம் சும்மா கேமுக்காக தான், உண்மைலாம் கிடையாது, அதனால நீ தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிட்டாராமா. ஆக மொத்தம் இவனுக்கும் ஆதிரைக்கும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆதிரை உள்ள வரதுக்கு முன்னாடியே வெளியவே கன்வே பண்ணிட்டு வந்துட்டாங்க, இவன் உள்ள வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கன்வே பண்ணிருக்கான், அவ்வளவு தான் டிஃபரன்ஸ். இது சாந்தாமா பாருங்க, this is purely a game show, நீங்க அதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. கடைசியா கனி வந்து எஃப்ஜே கிட்ட வெளியே தப்பா போகலங்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிற, ஓகே ஒருவேளை தப்பா போயிருச்சு அப்படின்னா நீ அதை ஹேண்டில் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதாவது நாங்க எதுவுமே தப்பா பேசிக்கல, நாங்க தப்பா பழகிக்கல, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபீலிங்ஸே கிடையாது, அதனால வெளியே தப்பா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசக்கூடிய எஃப்ஜே எதுக்கு சம்பந்தமே இல்லாம கேமரா முன்னாடி போயிட்டு நான் பண்றது எல்லாம் கேமுக்காக தான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீங்க தப்பா பண்ணாதப்போ ஏன்பா வெளியிருந்து தப்பா எடுத்துக்க போறாங்க? ஒருவேளை தப்பா போனாலும் நீ ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு அவ்வளவுதானே. இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு அருமையான டாஸ்க் இவங்க கிட்ட கொடுத்ததுக்கு இவங்களால என்ன பண்ண முடியுமோ 50 பேர் சேர்ந்து மாஞ்சி கண்டென்ட் கொடுத்ததுல சாட்டர்டே சண்டேல என்ன பேசுறது அப்படின்னு கூட தெரியாம சாட்டர்டே எபிசோடும் சரி ஃப்ரைடே எபிசோடும் சரி முழுக்க எஃப்ஜேக்கே ஒதுக்கிட்டாங்க. தெரிஞ்சுதான் நீ பண்ற சூப்பர். ஒன்ஸ் ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நேரா உள்ள வந்தாப்ல, என்ன இருந்தாலும் இந்த வாட்டி கெட்டப்லாம் எல்லாரும் நல்லா போட்டுருந்தாங்க, அதுக்கு முதல்ல ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரச்சனையை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனாப்ல. உள்ள போன உடனே ஃபர்ஸ்டா கமுதி நெஞ்சு ஒரு 5 வருஷமா சேவே பண்ணது கிடையாது சார், சீரியல்ல அப்படிதான் இருந்தேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சேவ் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அண்ட் அடுத்த சபரி அந்த மனுஷன் ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டிருந்தாரு பாருங்க, இது யாரு ஸ்டைலிஷ் தெரியல, அதை பார்த்தா நம்ம உண்மையிலேயே பயங்கரமா பாராட்டி ஆகணுன்ற அளவுக்கு பயங்கரமான காஸ்டியூமா இருந்துச்சு. அதை பார்த்து விஜய் சேதுபதி எப்பா வீக்கெண்ட்ல எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க, அதை போடுறதுக்கே எனக்கு ரொம்ப கூச்சமா தான் இருக்கும், ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீ எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறன்றது எனக்கே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சாப்ல. ரஜினி கவுண்ட் பண்ணி ஒத்த கரடி போட்டு நீ எப்படிப்பா வந்து ஸ்டேஜ்ல நிக்கணும்னு சொல்லி கேட்பார்ல, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு தைரியமா வந்து சபரி பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா சரி ஓகேப்பா அதே காஸ்டியூமோட குச்சி போய் ஸ்டோர் ரூம்ல ஒரு போட்டோ இருக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்து வந்தாங்க. அது என்ன போட்டோன்னு சொல்லி பார்த்தா இந்த எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோவை காமிச்சு அப்படி பேர் ரசிச்சுட்டு இருந்தாங்க. சரி பார்த்துட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாரு.
சின்ன பையன். அண்ட் வீட்டு தலை இந்த வாரம் முழுக்க தலைமறைவாயிட்டாப்ல, அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேரா உள்ள போயிட்டு எஃப்ஜே உடைய கேப்டன்சி பத்தினா உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் வீக் எஃப்ஜே உடைய கேப்டன்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பட் இந்த வாரம் கேப்டன்சியாவும் சரி கொடுத்த கேரக்டராகவும் சரி ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணல. மைக்கு போடாம சுத்தினா மைக்கு போடாம தான் சுத்தினா, அது ஒன்று சுத்திட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவரும் தூங்கினாரு, எல்லாரையும் தூங்க விட்டாப்ல, யாரும் ரூல் பிரேக் பண்ணாலும் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவர் தலையாவே இல்ல, நார்மல் எஃப்ஜே மாதிரி தான் இருந்தாரு. இதுல வியானா மட்டும்தான் அவன் என்னோட எஃப்ஜே, நான் அவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டு கொடுத்துருவேனா இப்ப பாருங்க சார் அப்படிங்கிற பேர்ல லாஸ்ட் வீக் எஃப்ஜே உடைய கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சு சார். பட் இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா டாஸ்கே 24/7 அப்படிங்கிற மாதிரி போனதுனால பிக் பாஸே ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாருன்னா, இந்த கேப்டனோட இன்வால்வ்மெண்ட் எப்போ இருக்கணும்னா இந்த டாஸ்கே நிக்க போகுது அப்படிங்கிற இடத்துல மட்டும் வந்தா போதும், மற்றபடி வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான பிரச்சனை இந்த வீட்டில் வரவே இல்லை, அதனால கேப்டனோட இன்வால்வ்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எம்மா உன்னை விமர்சனம் தான் சொல்ல சொன்னேன், முட்டு கொடுக்க சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படி சொல்றீங்களா இருக்கு சார், கிரிஞ்சி ரியாக்ஷன் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருமா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரும் தூங்குனாங்க சார், பெருசா இந்த கேள்வியும் இவர் கேட்கவே இல்லை, இவர் கேப்டனாவும் சரி டாஸ்காவும் சரி பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட்டுமா ஏதோ பேசணும்னு பேசுற உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. இந்த மொத்த பதிலும் எஃப்ஜேக்கு ஆதரவா இருந்துச்சு. உட்காரு. அண்ட் அடுத்த கனி எஞ்சி ஒரு சூப்பரான ரீசன் சொன்னாங்க, வார்டனா எப்போ இருக்கணும் கேப்டனா எப்போ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக் சூப்பராக பிரித்து காமிச்சான். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரியான இன்வால்மெண்ட்டை காட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் அப்படி பிளைண்டாக சொல்லாதீங்க, ஏன்னா வேணான்னு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் அப்படிப்பட்ட பிரச்சனையே வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கனி ஒரு 2 பிரச்சனையை சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஹிட்லர் போயிட்டு வியனா மூஞ்சில தண்ணி ஊற்றினார் இல்லையா, அது ஒரு பிரச்சனையா, அண்ட் அடுத்தா வந்து வீட்டில் இருக்கிற பொருள்லாம் காணாமல் போச்சு இல்லையா, அது ஒரு பிரச்சனையா. இந்த 2 பிரச்சனையில் கேப்டனோட இன்வால்மெண்ட்டே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏமா அதெல்லாம் டாஸ்க்ல நடந்தது, அதுல கேப்டனா வந்து ஏன் பொருள் எடுத்து ஒளிச்சு வச்சீங்கன்னா கேட்கணும், இல்ல தண்ணி எடுத்து ஊத்துனது கூட வந்து கேட்டார், ஏன் வேணாமல தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேமா, வீட்டுல பல பிரச்சனைகள் நடந்துச்சு, அதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியாதா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்ச உடனே அடுத்தா திவ்யா தான் எஞ்சி சொன்னாங்க, எனக்கும் அமித்துக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனை நடக்கும்போது எஃப்ஜே வந்து ஆப்போசிட்லயே தான் உட்காந்து வியானா கிட்ட கடலை போட்டேன்னா, ஆனா வியானா கிட்ட கடலை போடுற சுவாரஸ்யத்துல இந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு நல்ல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவ்வளவு சுவாரஸ்யமான பிரச்சனையை ஒன்னு விருப்பி சொல்லி தூக்கிட்டாங்க. இல்ல கேரக்டரா சண்டை போடுறீங்களா, நான் வரணுமா வர வேணாமா அந்த இடத்துலயுமே அட்ரஸ் பண்ணல சார். இப்படி எல்லாருமே எஃப்ஜே உடைய கேப்டன்சியை போட்டு கழுவி கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா கடைசியா விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட என்னப்பா இதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இல்ல சார் லாஸ்ட் வீக் பண்ண கேப்டன்சி இந்த வாரம் பண்ணல, கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கம்மியா தான் இருந்துச்சு, அது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவன் என்னதுமா பண்ணா, ஏன் சார் இல்ல ஏன் இல்ல என்கிட்ட ஆன்சர் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தான். நான் கூட ஏதோ பயங்கரமான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு விட்டான் போல இருக்கு, ஏதோ பலமா சொல்ல போறான் போலன்னு சொல்லி பார்த்தா என்ன தெரியுமா சொல்றேன், சார் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார், நான் என்ன தெரியுமா பண்ணேன், அதை எடுத்து கொண்டு போய் ரூம்ல ஒளிச்சு வச்சிட்டேன் சார் அப்படிங்கிறான். ஒளிச்சு வச்சிட்டானா, சரி இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்டா, சார் பாத்ரூம்ல டிஷ்யூ பேப்பர் இல்லை சார், கிச்சன்ல டிஷ்யூ பேப்பர் இல்லை சார், ஒரே பிரச்சனையாச்சு அப்படின்னு. அதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக கேப்டன் போடுறாங்க, அவன் டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஒளிச்சு வச்சு அதையே ஒரு பிரச்சனை ஆக்கியிருக்கான், அதை கொண்டு வந்து ஆன்சருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அப்ப கூட விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, சரி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான் எல்லாம் ஓகே தான், நீங்க போய் எஃப்ஜே கிட்டே கேட்டுருக்கலாம்னு சொல்லி கேட்டா, எங்க சார் கேட்க முடியுது, அப்பயும் அவன் தூங்கிட்டு தான் சார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா நீ வந்து டிஷ்யூ பேப்பரை ஒளிச்சு வச்சிருவேன், கேட்கலன்னு வந்தா தூங்குவேன், இதெல்லாம் ஒரு ரீசன் கொண்டு வந்து நீ கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருக்கீடா, ஒன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசியா விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, கண்டஸ்டன்டா இருக்கும் போதும் தூங்குற, கேப்டனா இருக்கும் போதும் தூங்குற, ஆக மொத்தம் இந்த வீட்டில் தூங்கிக்கிட்டே இருக்கிற ஒரே ஆள் நீ தான், எல்லா வாரமும் உன்னை தான் அட்ரஸ் பண்ணிருக்கோம், அப்ப கூட நீ திருந்தவே மாட்டேடா சொல்லி திட்டி விட்டாரு. நீங்க தூங்குறத மட்டும் எத்தனை முறை அட்ரஸ் பண்றது பிக் பாஸ் வீட்ல? அண்ட் இந்த வீட்டில் இத்தனை பிரச்சனை நடந்துமே எந்த பிரச்சனையுமே தலையான இன்வால்வ் ஆகவே இல்லையே ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எல்லாருமே டாஸ்க்ல கேரக்டர் தான் சண்டை போட்டாங்க, எதுலையுமே உள்ள போற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. சரி திவ்யாக்கும் தர்மலிங்கத்துக்கு சண்டை இருந்துச்சு, அப்ப நீ வார்டனாவாச்சும் உள்ள போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் நான் வந்து ஃபர்ஸ்டே வந்து வியானா போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்தேன், இதெல்லாம் நீ இன்வால்வ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி சொன்னாப்ல, வியானா எங்கேயோ போய் ஒளிஞ்சிருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சி போய் கூட்டு வர தெரியல, உன் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்கும்போது வார்டனா கூட உன்னால அட்ரஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அந்த கூடவே திவ்யா அண்ட் தர்மலிங்கம் 2 பேட்டி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் உள்ள போய் உட்கார்ந்திருந்தேன், வந்து சத்தம் போட்டாப்ல, வெளியே போகும்போது அமித் வந்து நான்சென்ஸ்ன்ற வார்த்தையை விட்டுட்டார், அது எப்படி நான்சென்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிரின்சிபல்கிட்ட போய் கேட்டேன். அந்த டைம்ல வார்டன் வந்து ஆப்போசிட்ல தான் உட்கார்ந்து வியானா கிட்ட
பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அட்லீஸ்ட் வார்டனா வச்சு போய் அட்ரஸ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்பயுமே இல்ல சார் ஒரு கேரக்டரா இருந்தேன், அவங்களும் கேரக்டரா சண்டை போட்டுனாங்க, அதனால தான் இன்வால்வ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். சரி நீ கேரக்டராவே போய் இன்வால்வ் ஆயிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா கூட இல்ல சார் நான் ஃபர்ஸ்டே பிரின்சிபால் கிட்ட சொல்லிட்டேன் எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏண்டா கேப்டனாவும் எந்த பிரச்சனையும் பாத்துக்க மாட்டேன், ஹாஸ்டல்ல வார்டனாவும் எந்த பிரச்சனையும் பாத்துக்க மாட்டியா, பிரின்சிபல் தான் ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா பாத்துப்பாங்க, ஹாஸ்டல்ல பிரச்சனை நடந்தா நீ தானே பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டு தலையா சொல்றேன், இந்த இடத்த இங்க முடிங்க, இங்க பேசுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அண்ட் எஃப்ஜேக்கு வந்து கையில் அடிபட்டு அப்படிங்கிறதுனால பார்வதி வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ கூட ஒரு கேப்டனா வெளியே வந்து இவங்களை சேர்த்து வச்சு சமைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாம பார்வதியை பழி வாங்குறதுக்காக அப்படியே டீலில் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ பார்வதி கேட்கும்போது பார்வதி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சமையல் தெரியாது சார், யாராச்சும் ஒரு ஆள் சொன்னா கூட சமைச்சிருவேன், வெசல் வாஷ் பண்றது கூட ஆள் கரெக்டாக கொடுக்கல சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டுருந்தாங்க. தலையா இந்த இடத்துல நீங்க தானே அட்ரஸ் பண்ணிக்கணும், ஏன் பண்ணல அப்படிங்கிறத நீங்க சொல்ல வேணாம் எஃப்ஜே, உங்களுக்கு பதிலாக உங்க ஆள் வியனா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வியனா இருந்துச்சு சார் அந்த டைம்ல நான் போயிட்டு திருட்டுத்தனம்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப விஜய் சேதுபதி வியனா கிட்ட சரி ரைட்டுமா அப்ப இந்த வார கேப்டனால உனக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிதானமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா யாரு சார் சொன்னா இல்லன்னு, எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கதான் சார் செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா சொன்னாங்க. நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை எடுத்து அட்ரஸ் பண்ண போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, வினோத்தும் விக்ரமும் சேர்ந்து வியனா பிடிச்சி ஸ்விம்மிங் பூல தள்ளி விட்டாங்களா, அதுக்கு கூட கேப்டன் வந்து அட்ரஸ் பண்ணலையாம. எப்பேற்பட்ட பிரச்சனை பாருங்க, இந்த பிரச்சனை எல்லாம் 2 நாள்ல பேசி சால்வ் பண்ண முடியுமா? ஏமா கண்டிப்பா ஒரு வாரம் 2 வாரம் தேவைப்படும், நம்ம முழுசா உட்காந்து இதையே ஒரு வீக்லி டாஸ்க் வச்சு ஏன் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. விஜய் சேதுபதி அந்த மாதிரி எதுவும் சொல்ல, சூப்பர்மா உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு, அதாவது நடந்தது நடந்து போச்சு, நீ அவனுக்காக சப்பக்கட்டு கட்டணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் உன் கேம் விளையாட முடியாது, நடந்தது நடந்து போச்சு அப்படிங்கிறது 2 வாட்டி சொல்லிட்டு இருந்தாரு. என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு, அது நடந்தது நடந்து போச்சு, உங்க அம்மா பார்த்தாங்க ஆடியன்ஸ் பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால உன் கேம் நீ ஆடாம விட்டுறாத, உன் கேம் நீ ஆடு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாரு. என்ன நடந்தாலும் நடந்தது நடந்து போச்சு, அது உட்காந்து இப்ப பூசி மூடுனாலும் நடக்காது, மறைக்க முடியாது. அண்ட் அப்புறமா எஃப்ஜே கிட்ட போன வாரம் எவ்வளவு எஃபோர்ட் போட்டீங்க, நான் கூட உங்களுக்கு பயங்கரமா பாராட்டலாம் செஞ்சேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல, எதுக்கு அந்த ஒத்த விரல பாராட்டினீங்களே அதுவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நீங்க போய் சாண்ட்ரா காலில் விழும்போது கூட எதுக்கு போய் காலெல்லாம் விழுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பெருமலாம் பட்டேன். ஆனா இந்த வாரம் எதுவுமே நீங்க பண்ணவே இல்லையே. சரி ரைட், இது உங்ககிட்ட பதில் அப்படியே விட்டுருவோம், ஓரமா வைங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. அதாவது ஒரு லெட்டர் பிரச்சனை, அந்த லெட்டர் பிரச்சனையை அமித் ஒரு பக்கம் பர்சனலா எடுத்துக்கிட்டாப்ல, இன்னொரு பக்கம் பார்வதி வந்து பர்சனலாவும் எடுத்துக்கிறாங்க, கேரக்டர் விட்டு வெளியே வராங்க, அந்த மாதிரி மாறி மாறி பேசுறாங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனைக்குள்ள தலையா போய் உங்களால ஏன் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டா சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதான். இல்லப்பா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வியனாவை தவிர்த்து தலையா வந்து சால்வ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே, ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல சார் நான் கேரக்டரா இருந்தேன், கேரக்டரா இருந்து வர வேணான்ற மாதிரி நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி எந்த கேள்வியை எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் கடைசி வரைக்கும் அவனுடைய ஒரே பதில் நான் கேரக்டர்ல இருந்தேன், கேரக்டரா இன்வால்வ் ஆக வேணாம்னு நினைச்சேன், கேப்டனா வர வேணாம்னு நினைச்சேன், அதனால தான் வரல அப்படிங்கிறத மட்டும் மாத்தாம டிசைன் சொல்லிட்டு இருந்தேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். விஜய் சேதுபதியே ஒரு பக்கம் கேப் விடாம தான் பேசிட்டு இருக்காப்ல. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியே பேச விடாம அனில் ஒரு பக்கம் கேப் விடாம கத்த ஆரம்பிச்சிருச்சா. சரி ரைட், அது முதல்ல கத்தி முடிக்கிட்டோம், அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாப்ல. அந்த கேப்ல எஃப்ஜே என்ன சொல்றான் அப்படின்னா, போன வாரம் ஆகுனா தலையா வர அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இந்த வாரம் வரலன்னா அதே ஒரு கம்ப்ளைண்டா சொல்றீங்க, சும்மா ஏதாச்சும் கேள்வி கேட்டா சொல்லணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இவ்வளவு நேரம் அவர் அவ்வளவு கேள்வி கேட்கிறாப்ல, இவனும் சரி எனக்கே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பா அவன் உணரவே மாட்டான் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னடா என்ன பிரச்சனை? இந்த கேப்ல பார்வதி எஃப்ஜே கிட்ட ஏதோ ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்தா உங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஓட்டமா ஓட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப வந்து வழக்கமா ஒரு கதை ஒன்று ஓட்டுவான் பாத்தீங்களா, அந்த கதையை இந்த டாஸ்க்லயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேட்டா, நான் இந்த கேரக்டருக்குள்ள ஒரு கேரக்டரை வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான். இந்த கேரக்டருக்குள்ள ஒரு கேரக்டரா, அது என்ன கேரக்டர் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வீட்டு பையன், என்னுடைய கஷ்டத்தை வெளியே காட்டிக்க கூடாது, பட் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில சிரிச்சு சிரிச்சு பேசுவேன், ஆனா மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தை வச்சுக்கிட்டே இருந்து இப்படி ஒரு கேரக்டர் பிளே பண்ணதுனால தான் என்னால பெருசா இன்வால்வே ஆக முடியாம போயிடுச்சுன்றாங்க. நீ ஒரு கேரக்டர் ரன் பண்ணதுக்கும் தலையா வெளியே வராததுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரோராலா இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீ கேமரா போய் டான்ஸ் ஆடுற, இது எப்படி நீ ஜஸ்டிஃபை பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லையே, எனக்கு எப்ப தலையா வரணும்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். வார்டனா ஜஸ்டிஃபை ஆகலையே, டைரக்டா நான் ஜஸ்டிஃபை இல்லைன்னா நானே சொல்றேன். அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் அவுட் வந்து மறுபடியும் எஃப்ஜே கிட்ட தான் கேட்டாப்ல, உங்களுக்கு வந்து எப்ப வார்டனா இருக்கணும் எப்ப கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா சார் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப அரோரா கிட்ட பிரேக்ல நீங்க என்ன கேட்டீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட நீங்க வியனா கிட்ட தான் பேசிட்டு அங்கிருந்து எட்டி தானே பார்த்துட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களா. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட கேட்டா, இல்ல சார் நான் வந்து கேமரா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்ப வியனா வந்து
உட்கார்ந்தா. அப்போ நான் வீணா கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ பேசுற தோரணை ஆட்டிடியூட் இதெல்லாம் எனக்கு செட் ஆகல, நீ உட்கார்ந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டு உட்காந்துட்டேன். நீ பாரு நான் என்ன சொல்ல வரேன், யாருக்காக சொல்ல வரேன், இதெல்லாம் எனக்கு தெரியும். அதை ரிசீவ் பண்றவங்க ஒழுங்கா ரிசீவ் பண்ணலாம், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு மறுபடியும் எஞ்சி இல்லை நான் அப்படிலாம் கிடையாதுண்ணா, நான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ பார்ப்பா நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்றல, இதெல்லாம் என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நீ ஜெயில வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்ன, சாண்ட்ரா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, எனக்கு கையில ஒன்றும் பெருசாலாம் அடிப்படல, பார்வதியை வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கன்வே பண்ண உடனே அது பார்வதிக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா எஃப்ஜேக்கு உண்மையிலேயே கையில் அடிபட்டுச்சு போல இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. அதனால எஃப்ஜேவை பெருசா வேலைலாம் வாங்க வேணாம், அவன் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அமித்லாம் அதுக்காக தான் கிச்சன்ல இறங்கி வேலையே பார்க்க ஆரம்பிச்சாப்ல. அட்லீஸ்ட் இவன் நடிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பார்வதி கிட்ட இருந்து மட்டும் மறைச்சு எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தா கூட சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு கேம் பிளேவா போயிருக்கும். ஆனா இவன் எல்லார்கிட்டும் மறைச்சது எல்லாருக்குமே கடுப்பாயிடுச்சு. என்ன சொன்னார் கையில் அடிபட்டதுக்கு? அது பெரிய அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணது. அண்ட் சாண்ட்ரா இந்த விஷயத்தை சொன்ன உடனே பார்வதி ஒரு பக்கம் பயங்கரமா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட், இதை பத்தி பயங்கரமா அலசி ஆராய போறார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்க அழுகுறாங்க. நல்ல கண்டென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதனால மறுபடியும் ஒரு பிரேக் விட்டு போய் சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாப்ல. வந்ததுல இருந்து ஒரே டாபிக்கை தான் கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு பிரேக்ன்ற மாதிரி போனா இன்னைக்கு எபிசோடு என்ன லட்சணத்துல போகும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை சாண்ட்ரா வாயால சொல்ல வச்சதுக்கு பதிலாக எஃப்ஜே கிட்டே போயிட்டு என்னப்பா கையெல்லாம் பரவாயில்லையா, அடிபட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்டு அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி கடைசியா அவன் வாயாலே உண்மையை வர வச்சிருந்தா இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜே எந்த பிரச்சனைக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா வரல அப்படிங்கிறத ஒரு டீடைல்டா பேசியிருந்தாங்களா இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா எந்த பிரச்சனைக்குள்ள வரல அப்படிங்கிறது இவங்களுக்கே ஸ்பெசிஃபிக்கா தெரியல. நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்டே தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் டெலிகாஸ்ட் பண்ணாத ஒரு பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் அவனுமே சொன்ன மாதிரி மறுபடியும் நான் வந்து டாஸ்க்ல இருந்தேன், நான் கேரக்டர்ல இருந்தேன், அதனால தான் இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறத சித்தா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் எஃப்ஜேவோட இஷ்யூ மட்டும் தான் இன்னைக்கு அட்ரஸே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்திருந்தா கூட அதுல கொஞ்சம் டீடைல்டா எடுத்து வந்து ஸ்பெசிஃபிக்கா வச்சு நல்லா செஞ்சு விட்டுருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எப்படி நான் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தடவி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஜஸ்டிஸ் கிடைக்கும், டோன்ட் வரி, அழாத, நீ கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. இந்த சுகர் கோட் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லார்கிட்டையும் இவர் சொல்லுவார் இல்லையா. ஆனா கழுத்துல இவர் எஃப்ஜே விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுகர் கோட் பண்ணி தான் பேசினாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அது டாஸ்கை பாதிக்காத அளவுக்கு பாத்துக்க வேண்டாமா? ஒரு பக்கம் பார்வதியால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல, பயங்கரமா போயிட்டு ஒப்பாரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் போயிட்டு பயங்கரமான கன்சோல்லாம் பட்டிருந்தாங்க. ஈவன் அமித்லாம் கூட அவனுக்கு கையில தண்ணி கூட படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் வேலைலாம் பார்த்தேன், ஆனா இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் எல்லாருமே எஃப்ஜே ஒரு பக்கம் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா வந்து எஃப்ஜே கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ஆளையாச்சும் மாத்தி விட்டுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் அதையுமே தலையா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்ல நீ சாண்ட்ரா கிட்ட ஜெயில வச்சு சொன்னல அதை கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்பெல்லாம் டாஸ்கே முடிஞ்சு போச்சேங்கிறான். டேய் டாஸ்க் முடிஞ்சு போய் தான் சொல்லியிருக்க ஓகே, ஆனா டாஸ்க்ல வச்சு நீ நாடகமே ஆடி இருக்க அதை தான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லடா கையில அடிபடாம அடிபட்டுச்சுன்ற மாதிரி சொன்னியே அதை கேட்கிறேன்ற மாதிரி சொன்னா கையில அடிபடாம இல்ல அடிபட்டுச்சு கம்மியா அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம கேட்கிற கேள்வி புரிஞ்சாலுமே சம்மந்தம் இல்லாம தான் பேசிட்டு இருந்தேன். அடிபட்டுக்கிட்ட மாதிரி இல்ல, பெரிய அடி கிடையாது, நான் வேலை செய்யலன்னு சொன்னேன். அதோட இந்த எஃப்ஜே மேட்டருக்கு ஓரமா வச்சுட்டு சரி வாங்க இப்போ டாஸ்க்கை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் டீச்சர்ஸ்லாம் ஒரு பக்கம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட், நாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாரு பெஸ்ட் யாரு ஒஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸே இப்போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நாட்டின்னு பார்க்கும்போது வியானா தான் பயங்கரமான நாட்டி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா தாண்டி பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது வியானா தான் பெஸ்ட். இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல ஸ்டூடெண்டா டீச்சருக்கு ரொம்ப பெட்டா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது ரம்யா தான். ஸோ ரம்யா தான் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் அப்பயுமே விஜய் சேதுபதி வந்து இப்போ புரியுதா எது வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ரம்யா போய் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்றீங்க. ரம்யா வந்து திருக்குறள் நல்லா சொன்னாங்க, நல்ல ஸ்டூடெண்டா இருந்தாங்க, அதெல்லாமே ஓகே தான். பட் இதுல ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, இந்த டாஸ்க்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அதை புரிஞ்சிக்காம சம்பந்தமே இல்லாம ரம்யா கொண்டு போய் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வழக்கம் போல ரம்யா கடந்து பயங்கரமான ஒப்பாரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடைக்காதா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, நான் எவ்வளவு பண்றேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் தான் ரம்யா நல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் கொடுத்து கடைசியில் வந்து கேப்டன்சி டாஸ்க் வரைக்கும் அமைச்சு வச்சிருக்காங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களுக்கு பயங்கரமான பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது நினைச்சிட்டு இருக்கும்போது ஏன்டா ரம்யாவுக்கு போய் பெஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் இல்லையா. ஸோ வழக்கம் போல மறுபடியும் ஒப்பாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பார்வையில் இவங்க விளையாட்டு எப்படி கேட்கும்போது ரம்யாவுக்கு ஓட்டு போடுறீங்க. அண்ட் ரம்யா ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்ச உடனே விஜய் சேதுபதி ரம்யா கிட்ட உங்களுக்கு ஒரு டாஸ்க் புரியல அப்படின்னா நீங்க போய் மற்றவங்க கிட்ட கேட்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது
அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாப்ல. அண்ட் டாஸ்க்கை புரிஞ்சிக்காம சம்பந்தமே இல்லாமல் ரம்யா போய் செலக்ட் பண்ணுறீங்களே, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், இது எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு தர்மலிங்கம் என்னப்பா கேட்கலாம் வந்துச்சா, என்ஜாய் பண்ணீங்களா, சரி ரைட்டு, பிறந்தநாள் வாழ்த்துக்கலாம், சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரேக் விட்டு போயிட்டாப்ல. எந்த டாபிக்ல ஆரம்பிச்சாரு, எந்த டாபிக்ல முடிக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இதுல வேற ரம்யா கிட்ட கேட்டிருப்பாரு இல்லையா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் புரியலன்னா மத்தவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் முழிச்சிட்டு இருந்துட்டு அவர் போனதுக்கு அப்புறமா விக்ரம் கிட்ட போயிட்டு, ஏண்டா உன்கிட்ட ஒரு தடவையா 2 தடவையா 10 தடவை நான் பண்றது கரெக்டான்னு கேட்டனே, நீ கரெக்ட்னு சொன்னியே, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் விக்ரம் கிட்ட கேட்டேன் சார், விக்ரம் தான் கரெக்ட்னு சொன்னா அப்படிங்கறத அங்கேயே வாய் திறந்து சொல்லிக்கலாம்ல, அங்க சொல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரமும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கே தெரியாது, எனக்கு இப்பதான் இதான் டாஸ்க்னு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், கடத்துல வேணா பண்றது தான் கரெக்ட்ன்றது எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் தான் தெரியாது, நான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பண்ணிட்டு இருந்தேன் ஜாலியா. அண்ட் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் சரி நாங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே கிடைச்ச கேப்ல வேணா கொடுக்கணும்னு ஓடி போய் எப்ஜே கிட்ட உட்காந்துக்கிட்டு கெட்டிலாம் பிடிச்சிக்கிட்டு, நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ வந்து ஆட்டிடியூட்லாம் காட்டாத ஓகேவா, லாஸ்ட் வீக் நீ பண்ணல அந்த மாதிரி இது மாதிரி பண்ணாத ஓகேவா, நீ வந்து வார்த்தையை விடாத, கோவத்தை அடக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸ்லாம் பண்ணிட்டு அண்ட் கூடவே நான் கூடவே இருக்கேன்ல, அதனால நீ பண்ற தப்பெல்லாம் எனக்கு தெரியல போல இருக்கு, நான் தள்ளி இருந்து பார்த்தா உன் தப்பெல்லாம் எனக்கு தெரியும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்து இவன் வேற நான் இந்த வாரம் ஃபுல்லா பயங்கரமா லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். I lost myself, that I can understand. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம குரூப்பிசமா விளையாடுறது, யார் கூட சேர்ந்து விளையாடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணா அது வேலைக்கே ஆகாது அப்படிங்கறத ஆணித்தரமா பதிவு பண்ணக்கூடிய ஆட்களாவும் இவங்க தான் இருக்காங்க. ஆனா கடைசியில் இவங்களே அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளதான் மாட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம விளையாடக்கூடிய ஆட்களாவும் அவங்க தான் இருக்காங்க. I totally lost myself. This negative energy. அண்ட் இதுல வர விஜய் சேதுபதி வியானா பார்த்து நீங்க ஆடின கேம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நீங்க நாட்னஸ் பண்ணீங்களா அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டி தள்ளிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது வெளியிருந்த ஆடியன்ஸா பார்த்தா எங்களுக்கு தானே அந்த குடும்பம்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டாஸ்க்னு பார்க்கும்போது வியானா வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கமருதீனுமே உங்களுடைய சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டி இருந்தாப்ல. ஆனால் கமருதீன் கிட்ட அப்படி என்ன மாற்றத்தை இவர் பார்த்தார் அப்படிங்கிறத சத்தியமா தெரியல. முன்னாடி கோவப்பட்டு நிறைய வார்த்தையை விட்டு இருந்தாப்ல, இப்போ அந்த வார்த்தையை விடுறதில்ல, அந்த ஒரு மாற்றம் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரை டார்கெட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விக்ரம் நான் வார்டனை டார்கெட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது தெரியுமே நீங்க வார்டனை தான் டார்கெட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாப்ல. அதை பத்தி பெருசா எதுவுமே பேசிக்கவே இல்லை. வசந்தி அம்மாவை தான் டார்கெட் பண்ணேன், வார்டனை தான் டார்கெட் பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிற 5 டீச்சர்ல எந்த டீச்சர் வந்து ரொம்ப கம்மியா தொல்லை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எஃப்ஜே பேர் தான் வந்து சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எஃப்ஜே கிட்ட போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சைடுல ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வரணும், ஆனா அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. ஸோ அவர்கிட்ட பண்றதே வேஸ்ட், எப்போ பார்த்தாலும் வியானா கூட வந்து பேசிக்கிட்டே இருப்பாப்ல, அதனால நாங்களும் பெருசா கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு ரீசனா சொல்லிட்டாங்க. அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல அவர். ஆக மொத்தம் இந்த வாரத்துடைய ஒஸ்ட் கேப்டன் எஃப்ஜே, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எஃப்ஜே, ஒஸ்ட் வார்டன் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒஸ்டோ அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டான். இந்த வாரம் அவன் பெஸ்டா பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வியானா கூட சேர்ந்து சுத்துனது, வியானா கூட சேர்ந்து கடலை போட்டது, ஜெயிலில் போய் உட்கார்ந்தா கூட வியானா கிட்ட பேசிட்டு இருந்தது. இந்த ஒரு விஷயத்துல பெஸ்ட் ஆனதுனால மற்ற எல்லாத்துலயும் ஒஸ்ட் ஆயிட்டான். கடைசியா டீச்சர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி 2 பேருக்குமே இந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறது சரியா புரியவே இல்லை. அது புரிஞ்சிருந்தா மேபி இந்த டாஸ்க்கை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அவங்களுக்கு புரியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் பிக் பாஸ் மறுபடியும் அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சு ஓரளவுக்கு புரிஞ்சு மறுபடியும் இந்த கேமை ஒழுங்கா விளையாடுகடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஆளாளுக்கு ஏதாச்சும் விளையாடி இருப்பாங்க. இதுல வந்து விக்ரம் வந்து வியானா பார்த்து உனக்கு என்ன அவ்வளவு அட்டென்ஷன், எதுக்கு அவர் அட்டென்ஷன், எதுக்கு வேணும்னே வந்து பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தி விட்டுருப்பார் இல்லையா, அதையுமே கண்டிச்சு விட்டாப்ல. ஒருத்தவங்க மட்டும் தான் இந்த டாஸ்க்கை ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதையும் வந்து ஏன் அட்டென்ஷன் நீங்க கேட்டிருக்கீங்க, அதை நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க, இது லிமிட்டை கிராஸ் பண்ணி போனா பிக் பாஸே வந்து ஸ்டாப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. லிமிட் தாண்டி போச்சுன்னா ஏதாச்சும் தப்பு சொல்றதுக்கு அவர் இருக்கிறாரு, சொல்லுவாரு பிக் பாஸ் வந்து. அந்த கடைசியா உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர் இவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஏன் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணிக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து டாஸ்கிங் கொடுத்து இந்த டாஸ்கை இப்படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது நல்ல ஐடியாவா இருக்கே, அப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமா டெலிவரி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா வெளியே இருந்து எங்களால பார்க்க முடியல, அவ்வளவு கொடுமையா பட்டுக்காங்க. நீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கை நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் ஆடுவோம் அப்படிங்கிற பேர்ல இந்த வாரம் கொடுத்த ஸ்கூல் டாஸ்க் கூட திருடம் போலீஸ் டாஸ்கா மாத்தி வச்சிருந்தாங்க. அப்ப எங்க நிலமெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிக்கோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கடைசியா உங்களுக்கு மொட்டை கடுதாசி கூட ஒழுங்கா எழுத தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு மொட்டை கடுதாசி எழுத போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப கனி இருந்துச்சு, சார் இந்த மொட்டை கடுதாசிக்கிறது டாஸ்க் பேஸ்டா இல்ல வீட்டு பேஸ்டான்னு சொல்லி கேட்கும்போது உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, சாட்டர்டேவே எப்படியாச்சும் ஓட்டிடணும்னு சொல்லிட்டு ஒரு 300 பிரேக்கு எஃப்ஜே கண்டக்ட் இது 2 வச்சு ஓட்டிட்டாங்க. சண்டே எபிசோட்ல பேசுறதுக்கு சுத்தமா டாபிக்கே கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்மளே வாலண்டரா ஒரு டாபிக்கை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசி எழுத சொல்லியார் போல இருக்கு. இந்த வீட்டை சம்பந்தப்படுத்தி மொட்டை கடுதாசியா சார்?
நீங்களாம் போயிட்டு மொட்டை கட்ட சேல்ஸ் ஆரம்பிங்க, நாளைக்கு அதை வச்சு கண்டென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளம்பிக்கிறேன், நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல. அண்ட் எல்லாரும் போயிட்டு பயங்கரமான லெட்டர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து எஃப்ஜே பார்வதிலாம் வந்து கமுர்தீனுக்கு தான் எழுதிட்டு இருந்தாங்க. வினோத் வந்து திவ்யா கணேஷுக்கு எழுதி இருந்தாப்ல. சாண்ட்ரா வந்து விக்ரமுக்கு எழுதின முக்காவாசி லெட்டர் அப்படியே வந்து காமிச்சிட்டாங்க. அரோரா வந்து பார்வதிக்கு எழுதிட்டு இருந்தாங்க. வியனா வந்து இப்பயுமே எஃப்ஜேக்கு தான் வந்து எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் எஃப்ஜே தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் யார் யார் எழுதுனதெல்லாம் பிக் பண்ணி எடுக்க போகிறாங்க, எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, நாளைக்கு எபிசோடு என்ன லட்சணத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, நான் தான் போட்டேன்னு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எவிக்ஷனில் கனி பேர் தான் ஃபஸ்ட்டாக வந்து அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் கனி இல்லை, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்டு, அப்போ வழக்கம் போல ரம்யா தான் எவிக்ஷனா, அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் விளையாடுறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வர சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த ரம்யாவை கடைசி வரைக்கும் இந்த ஷோவில் வச்சு என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வர ஆரம்பத்தில் ஸ்லோகன்ற பேரில் போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியுன்ற மாதிரி வேற சொன்னாங்க. பார்த்தீங்களா, போகுது 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 8 வாரமாக ஷோ போகுது, ஒன்றும் புரியவும் மாட்டுது. நம்மளும் 8 வாரமாக பார்க்குறோம் ஒன்றும் தெரியவும் மாட்டுது. பார்ப்போம் 15 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு புரியுதா தெரியுதான்னு. பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. வழக்கமாக சாட்டர்டே எபிசோட்னா பயங்கர ஃபயராக இருக்கும். பட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபயரெல்லாம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே இன்னைக்கு முழுக்க எஃப்ஜேக்கு தான் ரோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தோம். பட் எஃப்ஜேக்கு உண்மையிலே ரோஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அளவுக்குலாம் பெருசாக கிடையாது. சுகர் கோட் பண்ண ரோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லிக்கலாம். பெருசாக எந்த அடியும் இல்லை. ஈவன் இந்த மாதிரி வாக்கு மூலம் வேற யாராச்சும் ஈவன் பார்வதிலாம் கொடுத்திருந்தா எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் எஃப்ஜேங்கிறதுனால பெருசாக எதுவும் சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. எஃப்ஜேவுடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு, பெஸ்ட் டீச்சர் யாரு அப்படிங்கிற 3 டாபிக்கை வச்சு சாட்டர்டே எபிசோடையே மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இதுவரை நாளைக்கு எபிசோட ஓட்டுறதுக்கு மொட்டைக்கடதாச்சு வேற எழுத வேற விட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோட்லாம் என்ன லட்சத்தில் இருக்க போது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எபிசோடு பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் மச் பண்ண வீடியோட பண்ண ரிவ்யூட பண்ண ட்ரோலோட சந்திக்காத ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர்.